ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சண்டே விலாங் தான். என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குட்டி மீன் விலாங் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து மீன் வாங்க போயிட்டாங்க. என்ன மீன் பார்த்தீங்கன்னா, ஜிலேபி மீன் தான். அது கொஞ்சம் கழுவி கொஞ்சம் வறுக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சாச்சு. அப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது, என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் வந்து தக்காளியை வந்து எண்ணெயில் வதக்கி விட மாட்டேன். நான் கையில் தான் பிணைவேன். கையில் பிணைஞ்சிச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் நான் அப்போலேருந்தே வந்து தக்காளியை வந்து கையில் தான் பிணைஞ்சி விடுவேன் மீன் குழம்புக்கு. அதை பச்சை மிளகாலாம் நல்லா பிணைச்சி விட்டுருங்க. நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நல்லா நைஸாக பிணைஞ்சிட்டு புளியும் நல்லா பிணைஞ்சி அதிலே ஊற்றிக்கலாம். புளியும் நல்லா பிணைஞ்சி அதை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், புளி பிணைஞ்சி அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், அதாவது மல்லித்தூள் நான் வந்து மல்லியிலே வந்து ஜீரகம் எல்லாமே போட்டு அதிலே சேர்த்து அரைச்சிடுவேன். சில பேர் வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடுவேன். இப்போ மல்லித்தூளை போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா தக்காளி பழம், பச்சை மிளகா அந்த மசாலாவோட நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின பிறகு வெந்தயம், ஜீரகம் ரெண்டையும் போட்டு பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம்லாம் வடித்த பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நான் வந்து அந்த கருவேப்பிலையை வந்து நம்ம காம்போடையே தான் போட்டுக்குவேன் மீன் குழம்புக்கு. ஏன்னா அதனால் அந்த காம்போட போடையில் கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும். அதனால் வந்து அதாவது கொழுந்தா உள்ள கருவேப்பிலையை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு பாருங்கள், மசாலா போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வதங்கிக்கிட்டோம். ஒவ்வொருத்தவங்க வந்து மீன் குழம்பு அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணுவாங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறது. நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மீன் குழம்புனா கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கூடவே மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா போட்டுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. அதனால் எண்ணெயிலேயே நல்லா வதக்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து அடியில் வந்து மசாலா நிற்கும். அதனால் வந்து ஒரு கலக்கி எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். சில பேர் வாங்கிப்பாங்க. ஆனால் வந்து கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா கையில் தான் பிணைஞ்சி கையில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் சில பேருக்கு அது பிடிக்காது. என்னடா கையில் பிணையிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்போலேருந்தே வந்து கையில் தான் பிணைஞ்சி கையில் தான் ஆழம்லாம் கரைப்பாங்க. நான் அந்த ஸ்டைலில் தான் நான் எப்போவுமே நான் அப்படி தான் செய்வேன். இப்போ வந்து மண்டையை மட்டும் போட்டுக்கலாம். உப்பு போட்டேன், அது சொல்ல மறந்துட்டு உங்கள்கிட்ட. மண்டையை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நாம் ஒரு கையில் கேமரா ஃபோனும் இன்னொரு கையில் வந்து நான் செய்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி கேமரா வந்து கொஞ்சம் இதாகும். இப்போ பாருங்கள், எல்லாம் போட்டு இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்து அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நெய் சோறு நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். முதல் வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் ரம்பையில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் நெய் வந்து வீட்டில் சரியாக போச்சு, அதனால் கடையில் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வனஸ்பதி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அப்புறம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அளந்து வச்சுருக்கேன். வாங்க தாளிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வனஸ்பதியும் போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நெய்யும் ஊற்றியாச்சு. மூணுமே நான் போட்டு இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் போட்டு அதுக்கப்புறம் ரம்பையிலையை போட்டுக்கலாம். ரம்பையில போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சோன்னா, ரம்பையில் வந்து நல்லா வாசமாக இருக்கும். எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது ரம்பையில். ஒரு வீடியோவில் கூட லைவில் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். ரம்பையிலையை நல்லா போட்டு வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இதோட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நான் வந்து பசும்பால் ஊற்றிருக்கேன். அதெல்லாம் ஊற்ற வந்து வீடியோ எடுக்க முடியலை, பசங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வீடியோ கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுக்கு பசும்பால்லாம் போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா அதுக்கு அளந்து இப்போ 2 சுண்டு அப்படின்னா 2 டம்ளர் அப்படின்னா அதுக்கு வந்து 4 சுண்டு தண்ணி ஊற்றி இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கும் வச்சு இந்த துண்டு மீனெல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டாச்சு. அதோட இன்றைக்கி சண்டே அப்படின்னால அம்மா சந்தை, பையனை கூட்டிக்கிட்டு அம்மா சந்தைக்கு போயாச்சு. பாருங்கள், காய்கறிலாம் விற்கிது.
நான் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு என்ன காய்கறி, முட்டைகோஸ் அது எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் ஊர் சந்தை இப்படி தான் இருக்கும், உங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சரியான கூட்டம் பாருங்களேன், சரியான கூட்டம். வாங்கிட்டும் வீட்டுக்கும் வந்தாச்சு. இதான் என்னுடைய இன்றைக்கி ஃபுல்லாக மினி விலாங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்களேன், நல்லா ஜெகஜோதியாக இருக்குது. ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.